எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் சிம்பு தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஆக்டர். ஒரு குழந்தை நட்சத்திரமா என்ட்ரி கொடுத்து சில பல படங்கள்ல நடிச்சு சைல்டு ஆர்டிஸ்ட்லயே நல்ல ஒரு நடிப்பை காட்டி திறமையான நடிகர்னு பேரும் வாங்கினாரு சிம்பு. 2002 ஹீரோவா என்ட்ரி கொடுத்து எக்கச்சக்கமான படங்கள்ல நடிச்சு சில பல வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்ல ஒருத்தரா மாறினாரு சிம்பு. அப்புறம் கொஞ்சம் கேப் சினிமா இண்டஸ்ட்ரியில, அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்து இப்போ ஓஜி சிம்புவா தமிழ் சினிமாவையே ஒரு மிரட்டிட்டு இருக்காரு சிம்பு. என்னதான் சிம்பு எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்தாலும் ஒரு சில அட்ட ஃபிளாப்பான படங்களையும் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இன் திஸ் வீடியோ சிம்பு நடித்த அட்ட ஃபிளாப்பான 10 படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். காதல் அழிவதில்லை டிஆர் டைரக்ட் பண்ணி டிஆர்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி 2002 வெளிவந்த சிம்புவோட ஃபர்ஸ்ட் படம் காதல் அழிவதில்லை. சிம்பு, சார்மி, டிஆர் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. டிஆர்ஏ மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படம் சுமாரான ஸ்டோரி வச்சிருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஆவரேஜான கலெக்ஷன் வாங்கினாலும் சிம்புவோட ஃப்ளாப்பான படமாகவே சொல்லப்படுது. தொட்டி ஜெயா விஎஸ் துரை டைரக்ட் பண்ணி வி கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2005 வெளிவந்த படம் தொட்டி ஜெயா. சிம்பு, கோபிகா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ரொம்பவே சுமாரான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷன்னாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி சிம்புவோட மோசமான படமாக அமைஞ்சது. காலை தருண் கோபி டைரக்ட் பண்ணி எஸ் சக்கரவர்த்தி ப்ரொடியூஸ் பண்ணி 2008 வெளிவந்த படம் காலை. சிம்பு, வேதிகா, சங்கீதா, சந்தானம் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதைக்களம் ரொம்ப மோசமான இருந்தனாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷனாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி சிம்புவோட மோசமான படமாக அமைஞ்சது. ஒஸ்தி தரணி டைரக்ட் பண்ணி பாலாஜி ரியல் மீடியா ப்ரொடியூஸ் பண்ணி 2011 வெளிவந்த படம் ஒஸ்தி. சிம்பு, ரிச்சா, ரேவதி, சோனுசூட், சந்தானம், நாசர் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ஒஸ்தி படம் சுமாராக இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஹிட்டை கொடுத்தாலுமே ஸ்டோரி வைஸ் ஃப்ளாப்பான படமாகவே சொல்லப்படுது சிம்புக்கு. போடா போடி விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணி ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் ப்ரொடியூஸ் பண்ணி 2012 வெளிவந்த படம் போடா போடி. சிம்பு, வரலட்சுமி மற்றும் பலர் நடித்த படம். தருண்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. நல்ல ஒரு லவ் ஃபிலிம். பட் மிக்சட் ரிவ்யூஸே வாங்கினாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே சுமாரான கலெக்ஷன்னாலையும் சிம்புவோட மோசமான படமாகவே சொல்லப்படுது. வாலு விஜய் சுந்தர் டைரக்ட் பண்ணி எஸ் சக்கரவர்த்தி ப்ரொடியூஸ் பண்ணி 2015 வெளிவந்த படம் வாலு. சிம்பு, ஹன்சிகா, விடிவி கணேஷ், சந்தானம் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். நல்ல ஒரு காமெடி ஃபிலிம். பட் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜ் கலெக்ஷன்னால படம் சுமாரான படமாகவே கருதப்படுது. ட்ரிபிள் ஏ ஆதித்யவ் சந்திரன் டைரக்ட் பண்ணி குளோபல் இன்ஃபோடைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி 2017 வெளிவந்த படம் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். சிம்பு, ஸ்ரேயா, தமன்னா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் சிம்புவோட லிஸ்ட்டில் ரொம்பவே மோசமான படம். மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷன்னாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி மோசமான ரிவ்யூஸை வாங்கி சிம்புவோட மோசமான படமாக அமைஞ்சது. வந்தா ராஜாவைத்தான் வருவேன் சுந்தர் சி டைரக்ட் பண்ணி லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி 2019 வெளிவந்த படம் வந்தா ராஜாவைத்தான் வருவேன். சிம்பு, ரம்யா கிருஷ்ணன், மேகா ஆகாஷ், கேத்ரின் தெரசா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. ஹிப்ஹாப் தமிழா நூசித்தா. இந்த படம் சுமாரான கதைக்களத்தினாலையும் மோசமான பாக்ஸ் ஆஃபீஸ்னாலையும் அட்ட ஃப்ளாப் ஆகி சிம்புவோட மோசமான படமாகவும் சுந்தர்சியோட மோசமான படமாகவும் அமைஞ்சது இந்த வந்தா ராஜாவைத்தான் வருவேன். ஈஸ்வரன் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணி மாதவ் மீடியா டி கம்பெனி சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 2021 வெளிவந்த படம் ஈஸ்வரன். சிம்புவோட கம்பேக்டில் வெயிட்லாம் குறைச்சி நடித்தாலும் சிம்பு, பாரதி ராஜா, நிதி அகர்வால் மற்றும் பலர் நடித்த படம். தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட சுமாரான கதை காலத்தினாலையும் மோசமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி சிம்புவோட மோசமான படமாக அமைஞ்சது இந்த ஈஸ்வரன். மகா யூஆர் ஜமீல் டைரக்ட் பண்ணி எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி 2022 வெளிவந்த படம் மகா. சிம்பு, ஹன்சிகா, ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படம் ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க, வந்ததும் தெரில போனதும் தெரிலன்னு சொல்கிற மாதிரி மோசமான கதைக்களத்தினாலையும் மோசமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி சிம்புவோட மோசமான படமாக அமைஞ்சது. இப்படி சிம்புக்கு சில பல அட்ட ஃப்ளாப்பான படங்கள் இருக்குது. பட் இப்போ வர தமிழ் சினிமாவோட பாப்புலர் ஆக்டர் அதில் எந்த டவுட்டும் இல்லை. அடுத்தடுத்து சிம்புக்கு தரமான வெயிட்டான படங்கள்லாம் காத்துட்டே இருக்குது. கண்டிப்பாக வெறித்தனமான கம்பேக்காக இருக்க போது எஸ்டிஆருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
எஸ்டிஆர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.